இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த 10th எல்டர் வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட அலைன்ஸ் ப்ளட்ஜ் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு லாயல்ட்டி கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாடா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து நான் எல்டராக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ இருந்துட்டு பரவாயில்ல, இப்போ எனக்கு வந்து இன்னொரு எல்டர் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம வாங்கவும் வந்து பார்த்துட்டு, எப்பா இந்த 10th எல்டர் ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்க எங்களை வந்து இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. இப்போ எல்லாருமே வந்து அவங்களோட டைனிங் ஹாலில் எப்படி உட்காந்து பேசுவாங்களோ அது மாதிரி வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிப்பார், இந்த மாதிரி எப்படி வந்து உங்களுக்கு அந்த டீமன் ஸ்வார்ட் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த டெக்னிக் வந்து யாருனாலையும் வந்து கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்ல ஆரம்பிப்பா. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவளோட ஸ்டோரிக்கு இப்போ தான் போவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாள் சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நைட் டைமில் வந்து ஒரு அன்னோன் ஐடென்டிட்டி வந்து அங்கே வர்றான். அவன் வந்து ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருக்கான், அவன் வாய்ஸை வந்து QI வச்சு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான், அவன் ப்ரெசன்ஸ் எதுவுமே வந்து தெரியல, பட் அவன் கண் மட்டும் தெரியுது, அவன் கண்ணை மட்டும் மறைக்கல, மற்ற எல்லாத்தையும் வந்து அவன் ப்ரெசன்ஸையே ஹைட் பண்ணி வச்சுருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேச வந்தான், பட் நான் வந்து என்னோடய இடத்துல வந்து ஒருத்தர் அனுமதி இல்லாமல் வர்றான் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் அட்டாக் தான் பண்ணாவனே, ஆனால் ஜஸ்ட்டு சிம்பிள் டெக்னிக்லேயே தான் வேணும் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டான். அவனோட பவரை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து அவன் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி சங்க காலத்துலேருந்தே வந்து டீமன் ஆன்செஸ்டர் இருந்தார், அவருக்கு வந்து 3 கிளான் வந்து கீழே வந்து பணி புரிச்சிட்டு இருந்தாங்க, அதில் நீயே ஒரு கிளான் தான், நீ பின்தள்ளப்பட்டாலுமே வந்து நீ அந்த கிளானில் வந்து ஒரு ஆள் தான். ஸ்வாட் கிளான், அப்புறம் ஸ்வாட் டீமன் கிளான், இவர் இருக்கிறது வந்து ஸ்வாட் டீமன் கிளான், அப்புறம் இன்னொன்று வந்து வைஸ் கிளான் அப்படின்ட்டு வரும். இந்த 3 கிளானுமே வந்து அந்த ஆன்செஸ்டரோட டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீ வந்து ஆன்செஸ்டரோட அந்த ஃபவுண்டேஷன் டெக்னிக் வந்து நான் உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து மறைஞ்சிடுவான். ஸோ சில நாட்களுக்கு வந்து அந்த டேட்டு வருது, இவன் வந்து அந்த க்யூரியாசிட்டியில் வந்து அவளுக்கு வந்து அந்த ஆன்ஷியன் டெக்னிக் வந்து கற்றுக்கணுன்ட்டு போகிறான். ஏன்னா இது வந்து இவங்களோட ஆன்செஸ்டர் இந்த டிஸ்டன்ட்டுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு டெக்னிக்கு. அதுக்கப்புறம் வந்தோடனே வந்துட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து அவன் மட்டும் வந்துருக்க மாட்டான், அந்த ஸ்வாட் கிளான் அப்புறம் அந்த வைஸ் கிளான் 2 பேரும் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து அந்த அன்னோன் ஐடென்டிட்டி அவனும் பெறுவான். அவன் வந்துட்டு பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே 3 பேருமே வந்திருக்கீங்க, சரி இந்த மாதிரி நியாயப்படி டெஸ்டனன்ஸுக்கு தான் வந்து இந்த டெக்னிக் வந்து போய் சேரணுன்ட்டு ஒன்று இருக்குது, அதனால் நான் வந்து இது உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் இதுக்கு வந்து தகுதியான ஒரு ஆளுக்கு எடுத்தால் வந்து நான் இதை கொடுத்தாகணும், எடுத்தாங்க வந்துட்டு இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஒரு டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான். இது வந்து ஆன்செஸ்டர் டெக்னிக்கில் கைஸ் அந்த ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட் டெக்னிக் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார்ல, அந்த டெக்னிக் ஆக்சுவலாக 6th டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணவங்க வந்து அந்த டெக்னிக் கற்றுக்க முடியும், அந்த டெக்னிக் தான். ஆன்செஸ்டர் டெக்னிக் வந்து இவன் இன்னும் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல, அது ஜஸ்ட்டு ஒரு இந்த எல்டர் வந்து ஒரு மாதிரி எவால்வ் பண்ணி வச்சுருப்பான்ல, அந்த டெக்னிக் வந்து இவன் கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளாக் பண்ணுற அந்த பிளேட் கார்ட் டெக்னிக் பிளாக் பண்ணுவான், அந்த டெக்னிக் தான் வந்து இவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவான். ஆன்செஸ்டர் டெக்னிக்னு இவன் சொல்கிறது வந்து ட்ரூ ஆன்செஸ்டர் டெக்னிக் கிடையாது. அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த எல்டரில் அந்த பின்னாட்கள் வந்து ஒரு எல்டர் வந்து இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிருப்பான்ல, அதுலேருந்து ஒரு 100%னா ஒரு 25% வந்து பவர் கொடுக்குற மாதிரி அந்த டெக்னிக் வந்து இவன் மாஸ்டர் பண்ணி வச்சுருப்பான். அதுவும் ஆன்செஸ்டர் டெக்னிக்கும் கிட்டத்தட்ட சேம் தான், பட் பவர் லெவல் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இதுதான் வந்து 24 டீமன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இதை வந்து கற்றுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, இது எல்லாத்துக்குமே வந்து கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹீரோ இருக்கிற டைம்லேருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் 6th டெஸ்ட்டை பாஸ் பண்ணான். ஆனால் அவன் வந்து இந்த வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கான்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி உயிரோடு இருந்து இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக 70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஒரு வேளை கல்ட் லீடராக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுட் போகிறாரு. அவர் டவுட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இல்லை வாய்ப்பு கிடையாது, அவனுக்கு வந்து 50 வயசு தான் ஆகுது, ஆனால் இது வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ அது கண்டிப்பாக வந்து எங்களாடா வந்து அதாவது இந்த கல்ட் லீடராக இருக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வந்து 3வது ஒரு ஆளுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அங்கே பெரிய குழப்பம் வந்து நிகழுது. அதுக்கப்புறம் அந்த டெக்னிக் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணல, இந்த டெக்னிக் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா வந்து இந்த டெக்னிக் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் வந்து போகுது, எல்லாருமே வந்து மாஸ்டர் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வந்து அந்த காலத்தில் வந்து
ஒரு பவர் லெவலில் தான் வருவாங்க. அப்போ இந்த விமனுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்கனால தான் வந்து இந்த அவங்களோட ஆன்செஸ்டர் வந்து சில விஷயமெல்லாம் பண்ணி அதனால் அவள் வந்து அந்த 2 டிஸ்டன்ஸுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுத்து பார்ப்பா. ஆனால் அந்த அன்னோன் ஐடென்டிட்டி இருந்துட்டு இல்லை 3 பேருமே டிஸ்டன்ட் தான், 3 பேருமே வந்து கற்றுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தான். பட் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இப்படியே நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபார்மேஷனை வந்து ஞாபகம் வச்சு அதை மாஸ்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னோன் ஐடென்டிட்டி இருந்துட்டு இல்லை நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை சூஸ் பண்ணது ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி 24 அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளேட் கார்டை தடுக்கிறதுக்கான அந்த பிளாக்கிங் டெக்னிக் வந்து பற்றி பேசும்போது அவங்கள வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, சரி அதில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எனக்கு எப்படி அது ஞாபகம் இருக்கும், அது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு டெக்னிக், அது மட்டும் இல்லை ஒரே தடவை தான் பார்த்தா அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எந்த பவர் லெவலுமே தெரியாது, அதாவது தேவையில்லை. சரி இன்னொரு டெக்னிக்னு சொல்லிட்டு அவன் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவான். இப்போ இவன் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஆன்செஸ்டரோட டெக்னிக்கு, இதையே வந்து இவன் கற்றுக்கிட்டு வச்சுருப்பான். பட் அவனுக்கு வந்து அந்த ஃப்ளோ எனர்ஜி வந்து அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் கை வந்து நடுக்கம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோவுக்கு மட்டும்தான் வந்து இவ்வளோ இடத்துலேருந்து இவ்வளோ கியூஐ வந்து செலுத்தணும், அப்போ தான் வந்து அது பர்ஃபெக்ஷன் லெவல் வந்து அட்டைன் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டெக்னிக் வந்து கம்ப்ளீட்டே பண்ணி வச்சுருப்பார். ஆனால் அவன் வந்து அந்த டெக்னிக் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது தெரியும், எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது. இதுக்கே வந்து ஹீரோ வந்து பல நாட்கள் வந்து எடுத்துக்குவார். அந்த நேனோ மட்டும் இல்லைன்னா ஹீரோனாலையுமே வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது. பட் ஹீரோவை கட்டுறது வந்து இப்போ கம்ப்ளீட் வெர்ஷன் அவனுக்கு வந்து கை நடுங்கிறது பார்த்து இவங்களுக்குமே வந்து தெரியுது இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்போ அவனை திறமை நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 2 வாரம் கழித்து அவன் வருவான்ப்பா, அவன் வந்தான்னா அவன்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு நான் கண்டிப்பாக அந்த நான் யாருன்னு பார்த்தாகணும், யாராக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த கை நடுங்கின டெக்னிக் வந்து இவன் சொல்லியிருப்பா. பட் அது என்ன டெக்னிக் வந்து இவளுக்கு சொல்ல தெரியல. ஸோ ஹீரோ வந்துட்டு நான் வந்து அந்த டெக்னிக் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் கீழே வாங்க நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்போ அந்த எல்ட்ரும் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ணோன்னே இவர் வந்துட்டு வாய்ப்பே இல்லை, இது அதே டெக்னிக் தான். ஆனால் யங் மாஸ்டர் வந்து இதில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன வேர்வையும் கூட ஒரு ஸ்வெட்டும் கூட வரல. ஆனால் அவனுக்கு அந்த உடம்பே வந்து ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருந்தது, அவன் ஒரு மாதிரி நடுங்கிட்டு தான் பேசுனா அப்படின்னா இதையுமே வந்து யங் மாஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காரா, யாராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ட்ரே நினைக்கிறதுக்கு தான் வந்து ஹீரோ இருக்கிறாரு. ஏன்னா இத்தனை நாட்களில் வந்து ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மார்ஷல் ஆர்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இவ்வளோ அந்த அன்னோன் ஐடென்டிட்டியே வந்து ஹீரோ இப்படி இருக்கான்னு தெரியும். ஆக்சுவலாக அந்த அன்னோன் ஐடென்டிட்டி வந்து கல்ட்டில் தான் இருக்கான். ஆனால் அந்த கல்ட்டில் வந்து அது எவன் அந்த கருப்பாடு யார் அப்படின்ட்டு வந்து இன்னும் தெரிய வரல. அது இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து அவன் வந்து பார்க்குறதா சொல்ல ஹீரோ வந்துட்டு அதனால் நெருங்கிட்டு இருக்கு. சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எல்ட்ரு இருந்துட்டு இல்லை நானும் வந்து கூட வந்து பாடி கார்டு மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த விமன் இருப்பாள், அவள் வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு க்ரஷ்ஷில் இருப்பாள். அவள் வந்து லைட்டாக ஜெலஸாக இல்லை அப்போ நீங்கள் வந்துட்டிங்கன்னா எப்படி உங்கள் கிளான் வந்து வெளியிலேருந்து ஒரு முக்கியமான ஆள் வெளியே வர்றாங்கன்னா அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்டை கலப்பாதா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு யங் மாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஐடியாவை சொல்ல ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்து 1000 பேஸ்ட் பேந்தம் அவங்க இடத்துக்கு தான் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வாங்க யங் மாஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அந்த விமானம் பார்த்துட்டு யார் ஏன் வந்து இவ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீ இன்னும் அந்த கேம் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறியா, நீ ஆம்பளையா பொம்பளையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பு கலப்பு மாதிரி இவ பேச நீ என்னை பார்த்து டேரெக்டாக இந்த வார்த்தையை கேட்குற அப்படின்னு சொல்லும்போது உன்னை பார்த்தாண்டா கேட்குறேன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ பேசுகிற அந்த வே ஆஃப் ஸ்பீச்சு இந்த திமிர்த்தனமெல்லாம் பார்க்கும்போது நீ 10th எழுறா அப்படின்னா நீ வந்து உன் பாடி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கியாப்பா, நான் ரொம்ப ஜலஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி திருப்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவளுக்கு வந்து ஒரு மாஸ்க்கை வந்து ஹீரோ வந்து க்ரியேட் பண்ணுறாரு இவளோட ஐடென்டிட்டியை வந்து மறைக்கிறக்கோசரம். இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த கேப்பில் வந்து பாங்கு அப்புறம் அந்த விமன் எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கேருந்து பக்கத்தாடி தானே இருக்கும் கிளான். அதனால இப்போது சீனங்கட்டை ஹீரோ வந்துட்டு எல்லாருமே திரும்ப அது ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வெளியில் போய் அந்த இந்த ஆக்சுவலாக விமன் கிடையாது, அந்த பொட்டு வச்சுக்கிறது ஒரு பையன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு விமன் மாதிரியே இருப்பாள். அது மாதிரி அவனோட அப்பாவை போய் பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி கிளானை விசிட் பண்ணும்போது அந்த பையனை பார்த்தோன்னே அவங்களோட கீழே இருக்கிற கார்ட்ஸ்லாம் வந்து நீ பரவாயில்ல யங் மாஸ்டர் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸமான யங் பர்சனாக வந்து மாறிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அதெல்லாம் விட்றா, இப்போ நீ போய் என்னோடய அப்பா கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி யங் மாஸ்டர்
எல்டர் வந்து பிரின்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்போ அவங்களாம் போய் சொல்கிறாங்க. அந்த எல்டர் வந்து வர்றாரு. எல்டர் வந்து வந்துட்டு வாங்க வாங்க பிரின்ஸ் உங்களை பார்க்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறான். ஹீரோவுக்கே வந்து என்றான் இந்த மாதிரி நெஞ்ச நக்கிற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்து எல்லாருமே வந்து இந்த தடபோலதான ஒரு விருந்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு ஹீரோ. அதாவது ஹீரோங்கிற மாதிரி அந்த எல்டரை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அங்கே எல்லாமே விதமான ஒரு உணவு வகையுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுங்கள், என்னால் ஹெல்ப் பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த மாதிரி பிரின்ஸோட அந்த பதவி வந்து அடையலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேஸை வந்து பில்டு பண்ணோம்ல. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு நான் கொடுக்கணும் பதிலுக்கு நானும் வந்து ஒன்று எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒன்று பிள்ளை எது இவன் எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஒரு மாதிரி சொடக்கு போட அங்கே உள்ளே வந்து ஒரு ஆள் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அவன் நல்லா பார்க்குறக்கே ரொம்ப கார்ஜியஸாக இருக்கான். ஹீரோவுக்கு அதாவது அந்தளவுக்கு வந்து ஹீரோ வந்து அந்த கார்ஜியஸுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அவன் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணுற லெவலில் இருக்க. நீங்கள் என்னோடய டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவன் தான் என்னோடய டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ அவளும் மாறி மாறி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு தானே, என்னோடய மகளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. இதோடைய இந்த பாட்டு முடியுது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதை வந்து ஈஸியாக இருக்குன்னு ஹீரோ வருவார். இப்போ இவன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை திருப்பிட்டு இருக்க. அந்த ட்விஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த அன்னோன் ஐடென்டிட்டி அவன் யாருன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் 10th எல்டர் வந்து இப்போ ஹீரோ கூட வந்து பாடிகார்டு மாதிரி கூட சுற்றிட்டு இருப்பா. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்க. என்ன நடக்க போகுது இனிமேல் தான் வர்ற சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து பாருங்க கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பண்ணி பாய் கைஸ். அப்புறம் இதோடையே வந்து நான் அந்த நானோ மிஷினோட சாப்டர் வந்து டோட்டல் 100 சாப்டர் வந்து கவர் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த சாப்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.